போன வீடியோவில் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மூலியமாக என் பிஸ்னஸை க்ரோ பண்ண முடியாதான்ற கொஸ்டினுக்கு முடியாதுன்னு தானே ஆன்சர் சொல்லுவேன் நினச்சிருப்பீங்க. பட் அதுதான் இல்லை. என்னென்னு சொல்கிறேன், வீடியோ கொஞ்சம் பெருசு தான், ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் பிஸ்னஸோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை எந்த மார்க்கெட்டிங் பண்ணாலும் உங்களுக்கு ப்ராப்பராக ரிசல்ட்ஸ் வராது. இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? போத்தீஸ் எவ்வளோ பெரிய கிளாத்திங் பிராண்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுத்துலேயுமே ஆடியன்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் அவங்களோட அட்மோஸ்ட் கோல் அஃப்கோர்ஸ் சேல்ஸ் தான். ஆஃப்லைனில் அவங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ், அதுவும் லோக்கல் ஆடியன்ஸ். வேற ஆன்லைனில் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கலி டார்கெட்டட் ஆடியன்ஸ் இருக்காங்க. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் ஆன்லைன்ன்றதுனால வேர்ல்டில் எங்கேருந்து வேணாலும் அவங்களால ப்ராடக்ட்டை வாங்க முடியும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் தான் பெஸ்ட்டு. பிகாஸ் நம்ம வீட்லேயே அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் ஃபோன் அதிகமாக கன்சியூம் பண்ணுறதை விட டிவி, நியூஸ் பேப்பர், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான் அதிகமாக பார்ப்பாங்க. ஸோ அதில் இன்னைக்கு போத்தீஸில் இன்னைக்கு இந்த ஆஃபர் போட்டிருக்காங்கன்றதை பார்த்தாங்கன்னா ஈஸியாக அட்ராக்ட் ஆகி ஓகே இன்னைக்கு ஸ்டோர் போய் விசிட் பண்ணலான்ட்டு ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடுவாங்க. இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணும்போது நம்ம ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணணும் ஆடியன்ஸை. இதை நம்மளால் மெட்டா அண்ட் கூகுள் ஆட்ஸில் அச்சீவ் பண்ண முடியும். இதில் நம்ம யூசரோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஆட்ஸை ஷோ பண்ணி நம்மளோட குவாலிட்டி கன்வர்ஷன்ஸை கொடுக்க முடியும். SEO யூஸ் பண்ணி ஆர்கானிக்காக வெப்சைட்டை டிராஃபிக் ஒர்க் பண்ண முடியும், டேரெக்டாக கன்வர்ஷன் பண்ண முடியும். அண்ட் தென் கண்டென்ட் கிரியேஷன், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மூலியமா ஈஸியாக பீப்புளுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி நம்மளால் டேரெக்டாக நம்மளால பர்ச்சேஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆடியன்ஸை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணனால இவங்க போத் ட்ரெடிஷ்னல் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெண்டுமே யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், அவங்க எந்த பிளாட்ஃபார்மில் அதிகமாக இருக்காங்கன்றதை வச்சு தான் நம்ம மார்க்கெட்டிங் பிளான் பண்ணணும். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. அது ரொம்ப காஸ்ட்லி, அதை ஆப்டிமைஸ் பண்ண முடியாது, ட்ராக் பண்ண முடியாது, டார்கெட் ஆடியன்ஸ் தான் போய் ரீச் ஆயிருக்கா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்மளால எல்லாமே ட்ராக் பண்ண முடியும், ஆப்டிமைஸ் பண்ண முடியும், எந்த கிரியேட்டிவ் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, எதுலேருந்து அதிகமான லீடு வந்திருக்கு எல்லாமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் தென் பட்ஜெட்டும் ஆப்டிமலாக நம்மளால் செலவு பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் நீச்சஸ்க்கு என்னென்ன மாதிரியான மார்க்கெட்டிங் பண்ணலான்றதை நான் ஒரு ஃபுல் PDF ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மார்க்கெட்டிங்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.